ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்து வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV18, மணி கண்ட்ரோல் அண்ட் NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.062% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.35% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 3072.19 crores பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் பையர்ஸாக இருக்காங்க. 4786.56 crores பை பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 8 to 9 செஷன் எஃப்ஐஐஸ் பையர்ஸாக மாறியிருக்காங்க. அதுவே ஒரு நல்ல விஷயந்தான். யூஎஸ் மார்க்கெட் எஸ்டர்டே எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.25% க்ரீன்லையும், நாஸ்டாக் 0.07% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.02% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.77% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 3.05% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. சாரி, நாங்கள் க்ரீனில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன், பட் மைனஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க் 0.46% க்ரீன்லையும், விப்ரோ ஏடிஆர் 1.38% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.29% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸும் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க நம்ம மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்தியன் மொபைல் ஃபோன்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஜான்வரி, இந்த மந்த், அதாவது இந்த இயர் ஜான்வரியில் மட்டும் 25,000 crore கிராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்டர் ஃபினான்ஷியல் இயர்லேயும் பார்க்கும்போது 1.80 lakh crore வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. இந்த வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயரில் 25ல் 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து PLI ஸ்கீம் ஃபினான்ஷியல் இயர் 21ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்தியன் மொபைல் ஃபோன் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்தியன் செல்லுலார் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அசோசியேஷன் சேர்மன் பங்கஜ் மொஹின்ரோ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டர், அதாவது செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட்டில் ஃபஸ்ட் டைமாக டாப் எக்ஸ்போர்ட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க chairman. According to Axis Bank Private Banking, Burgundy Private Huron India report, அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் ப்ரைவேட் பேங்கிங்கோட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட யூனிட்டோட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எது டாப் கம்பெனிஸாக இருக்குன்னு சொல்லிட்டு, மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனிஸாக இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 4th இயராக 4 வருஷமாக தொடர்ந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் TCS இருக்குது. தேர்ட் பிளேஸில் HDFC பேங்க் இருக்குதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரிமைன் ஸ்டேபிளாக இருக்குது. 6.4% இருக்குது இந்த தேர்ட் குவார்ட்டர்லன்னு சொல்லிட்டு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வை வந்து கொடுத்துருக்காங்க அந்த டேட்டா. மேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது 5.7லேருந்து 5.8% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. 8.1% டிக்ளைன் ஆகிருக்கு 8.4%லேருந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேஸில் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் இயர் ஆன் இயர் வைஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. டோட்டலாக நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அதையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 8.6% இயர் எகோ இருந்தது. ஸோ இப்போ வந்து இன்னும் கம்மியாக இருக்குது ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. செபி 19 ஃபாரின் வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸான ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஹோம் கண்ட்ரீஸில் அவங்க வந்து ஆக்டிவாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட இதை பற்றி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்டிவாக இருக்காங்களா இல்லை இன்ஆக்டிவாக இருக்காங்களா, அவங்க செபியோட ரூல்ஸை மீட் பண்ணுறாங்களா, ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் இந்த 19 ஃபாரின் வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதில் சில இது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் கேபிட்டல் மொரிஷியஸ், ஆக்சிஸ் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹோல்டிங்ஸ், பிளாக்ஸ்டோன் கேபிட்டல் பார்ட்னர் சிங்கப்பூர் அண்ட் பிளாக்ஸ்டோன் ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஷிப் சிங்கப்பூர்னு சொல்லிட்டு சில இதை மட்டும் கொடுத்துருக்காங்க செபி. நீல்கண்ட் மிஸ்ரா
சீஃப் எக்கனாமிஸ்ட்டாக இருக்காங்க ஆக்சிஸ் பேங்க்கில். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்கனாமி இன்னும் க்ரோ ஆகணும் இந்தியன் எக்கனாமின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுல மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். லிக்விடிட்டினா அவைலபிலிட்டி ஆஃப் மணி, ஆர்பிஐ கிட்ட இருக்கிற மணி அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் ஃபர்தராக வரும். ஏன்னா மணி வந்து இப்போ அவைலபிலிட்டி, அதாவது லிக்விடிட்டி அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, டைட்டாக இருக்குது பொசிஷன். ஸோ ரேட் கட் இன்னும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் அண்ட் லுஃப்தான்சா ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரை செட் பண்ணுறாங்க. எங்கன்னா பெங்களூரில். ஸோ இது மூலமாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்பீடாக்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக நியூ இனோவேஷனும் நாங்கள் கொண்டு வருவோம் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸில். அண்ட் இம்ப்ரூவ் ஐடி சப்போர்ட்டையும் நாங்கள் லுஃப்தான்சா ஏர்லைன் கஸ்டமர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபோசிஸ். டெஸ்லா plans to set up business along with job openings in Mumbai and Delhi. ஸோ ஜாப் ஓப்பனிங்ஸ் மும்பை அண்ட் டெல்லியில் போட்டிருக்காங்க. அந்த பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பேடிஎம் ஃபவுண்டரான விஜய் சேகர் சர்மா சோஷியல் மீடியாவில் டெஸ்லா வந்து ஃபஸ்ட்டு ஷோரூம் வந்து மும்பையில் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து இந்தியாவோட இம்போர்ட் டேக்ஸ் ஆன் எலக்ட்ரிக் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து டெஸ்லாவுக்கு ஒரு குட் டைம் மார்க்கெட்டில், இந்தியன் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு குட் டைம்னு சொல்லியிருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் பர்ஜர் பெயிண்ட்ஸ் சேஞ்சஸ் பண்ண போகிறோம், காஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் சேஞ்சஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ பிகாஸ் பெயிண்ட் கம்பெனிஸ் வந்து ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிளிங்கில் இருக்குது. ஸோ இதேமாரி இருந்ததுன்னா Q4 ரிசல்ட்டும் அஃபெக்ட் ஆகும், ஸ்லோ டவுன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எதனால் ஸ்லோ டவுன் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அர்பன் ஏரியாஸில் டெக்கரேட்டிவ் பெயிண்ட் செக்ஷன் வந்து வீக்கராக ஆகிட்டுருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த ப்ராஃபிட் மார்ஜின்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக காஸ்ட் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ண போகிறோன்னு ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் பர்ஜர் பெயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அலாங் வித் அதர் US அஃபிஷியல்ஸோடையும் அண்ட் சவுதி அஃபிஷியல்ஸோடையும் மீட் பண்ணியிருக்காங்க வித் ரஷ்யன் லீடர்ஸ் திரியா பாலேஸ் இன் ரியாத்தில் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசிஷன் டு ஹோல்ட் உக்ரைன் பீஸ் டாக்ஸ் இன் சவுதி அரேபியாவில் தான் உக்ரைன் பீஸ் டாக் பற்றி பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சவுதி அரேபியா ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து குளோபல் ஸ்டாண்டிங் அண்ட் பிகம் இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த வேர்ல்ட் ஸ்டேஜாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீட்டிங் ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு பிபிசிலேருந்து இந்த தகவல் கிடச்சிது. NHPC பிளான் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ண போகிறதா சொல்லி 2170 மெகாவாட் ஆஃப் பவரை மேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஹைட்ரோ ப்ராஜெக்டாக இருக்கும் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 26ன்னு சொல்லியிருக்காங்க. CMD ராஜ்குமார் சௌத்ரின்றவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சபன்சிரி ஹைட்ரோ பவர் பிளான்ட்டுன்றது அருணாச்சல பிரதேசில் இருக்குது. ஸோ இப்போ டிலே ஆகிட்டுருக்கு, அதை வந்து ஓப்பன் பண்ணுறதில்ல. ஸோ இது ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இந்தியாவோட பிக்கஸ்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லி ஆப்ரேஷனல் பை மே 2026க்குள்ளே இது ஃபுல்லாக ஆப்ரேஷனுக்கு வந்துடும். ஸோ இது மூலமாக இந்தியா லார்ஜஸ்ட் ஹைட்ரோ ப்ராஜெக்டாக இருக்கும் வேர்ல்ட் லெவலில். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வெல்கம் பண்ணியிருக்காங்க. கத்தார் மினிஸ்டர் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமால் அத் தானியை நம்ம இந்தியன் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 2 டே விசிட் வந்திருக்காங்க கத்தார்லேருந்து. ஸோ கத்தாருக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜர் இன்வெஸ்டராக இருக்காங்க கத்தார், இந்தியாவில் மேஜர் இன்வெஸ்டராக இருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் கத்தார்லேருந்து எவ்வளோ வருதுன்னா 6 டைம்ஸாக அதிகமாக வருது, ரீச்சிங் $1.5 பில்லியன் பை செப்டம்பர் 2024 நிலவரப்படி பார்த்தா. ஸோ கம்பேர் டு 2020லேருந்து இப்போ செப்டம்பர் 2024 வரைக்கும் பார்த்தா $1.5 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 284 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சின்ஸ் 2015லேருந்து கம்பேர் பண்ணுறப்ப. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்லாம் இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்தியன் பேங்க்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்தியன் பேங்க்ஸ் வந்து இது வரைக்கும் எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 892 பில்லியன் ருபீஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மார்ச்சில் தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க இதை விட இன்னும் அதிகமாக தான் ரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கேத்தன் பாரிக் ஹெட் ஆஃப் ஃபிக்ஸ்டு இன்கம் அட் ஐசிஐசிஎல் ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
டிமாண்ட் ஃப்ரம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இப்போ லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா அவங்க ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் எதிர்பார்க்குறாங்க லாங் டேர்ம் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்க்கு. பட் ஆனால் அந்த லாங் டேர்ம் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் வந்து விலை வந்து ரொம்ப மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வர்றது தான் அவங்க பார்ப்பாங்க. அதாவது கம்மியான எக்ஸ்பென்சிவில் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறது தான் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் அதுமாரி இல்லை. ஸோ அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ்லாம் மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து கம்மியாகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்கஹால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து செவரல் சேஞ்சஸை இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நிறையா இதில் ஹெல்த் வார்னிங்ஸ் லிங்கிங் ஆல்கஹால் டு கேன்சர்னு நிறையா பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ப்ரீவரிஸ் அண்ட் டிஸ்டிலர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ வெயிட் லாஸ் ட்ரக்ஸ் நாங்கள் கொடுத்தா கூட யங்கர் பீப்புள் வந்து வெயிட் லாஸ் ட்ரக்ஸை சூஸ் பண்ணாமல் ஜிம்முக்கு தான் போகிறாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் டேரிஃப்ஸ் கொடுத்தா கூட அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கிறதில்ல, தே கோ டு ஜிம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் தோ நாங்கள் லோ காஸ்ட்டில் கொடுத்தா கூட நோ ஆல்கஹால் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு கொடுத்தா கூட யாருமே வாங்க வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் சர்ஜன் ஜென்ரலாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு, ரீசன்ட் அட்வைசரி கொடுத்துருக்காரு. ஸோ டொபாக்கோ எப்படி நமக்கு வந்து லீட் டு கேன்சரோ அதுமாரி தான் ஆல்கஹாலும் சொல்லிட்டு ஸோ மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீப்புள் நவடேஸ் ஆர் சேஞ்சிங் டு ஜிம் ஓவர் த வெயிட் லாஸ் ட்ரக்ஸ். வேதாந்தா ரிசீவ் பண்ணியிருக்காங்க 83% கிரெடிட் அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ ப்ரப்போஸ்டு டீமர்ஜருக்கான அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி 6 பிஸ்னஸாக ஸ்ப்ளிட் பண்ணலாம் இருந்தாங்க, இப்போ அதை 5ஆக குறைச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா பவர், வேதாந்தா ஸ்டீல் அண்ட் ஃபெரஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் வேதாந்தா லிமிடெட். ஸோ 5ஆக பிரிக்கிறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு ஷேர் வேதாந்தா லிமிட்டடில் வச்சுருந்தாங்கன்னா பாக்கி 4 ஷேர் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. செபி சஜஸ்டட் இம்ப்ரூவிங் செக்யூரிட்டி பை யூஸிங் சிம் பைண்டிங் சிஸ்டம். ஸோ செபி வந்து சிம் பைண்டிங் சிஸ்டம்ன்றது கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது மூலமாக செக்யூரிட்டியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஃபார் ட்ரேடருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா லிங்கிங் மொபைல் டிவைஸையும் சிம் கார்டையும் கிளைண்ட்டோட யூனிக்யூ ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம வச்சுருப்போம்ல அக்கௌண்ட் நம்பர் ட்ரேடிங்க்குன்னு. ஸோ இது 3த்தையும் நாங்கள் லிங்க் பண்ண போகிறோம். எப்படி யூபிஐ ஒர்க் ஆகுதோ அதுமாரி நாங்கள் இதை லிங்க் பண்ண போகிறோம். ஸோ ஒன்லி அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும் ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் தான் ட்ரேட் பண்ணுறாங்களான்றது அது மூலயமா நாங்கள் தெரிஞ்சுப்போம். ஸோ அதனால் இந்த சிம் பைண்டிங் சிஸ்டமை செபி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்தியன் ஸ்டாக்ஸ் மைட் எக்ஸ்பீரியன்ஸ் சம் அப் அண்ட் டவுன்ஸ் இன் ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்மில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025ல் 25,000 பை டிசம்பர் வரைக்கும் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு எம்கே இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதனால் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025ல் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும், கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அன்செக்யூர்ட் லோன்ஸ்லாம் ரெக்கவர் ஆகும், அதில் க்ரோத் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எம்கே இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ். பிரமல் ஃபார்மா டியூஸ்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யூஎஸ் FDA ஒரு குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் அட் நேவி மும்பையில் பண்ணியிருக்காங்க. February 11லேருந்து 17 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 483 கொடுத்துருக்காங்க வித் 6 அப்சர்வேஷனோட ஃபார்ம் 483 இஷ்யூ பண்ணியிருக்காங்க பிரமல் ஃபார்மாக்கு. RVNL ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு. ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி கர்நாடகாகிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஒரு 9 ஸ்டேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 9 ஸ்டேஷன் அண்டர் காரிடார் 4A ஆஃப் பெங்களூர் சபர்பன் ரயில் ப்ராஜெக்ட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 554.47 crore. டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபையர்ஸும் ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. 166.4 crore ஆர்டர் எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா ஹோயாங்சங் T&D இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த கான்ட்ராக்டில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறதாகவும் சப்ளை பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சிங்கிள் ஃபேஸ் கப்ளிங் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் சிங்கிள் ஃபேஸ் TBCBனா டேரிஃப் பேஸ்ட் காம்படிட்டிவ் பிட்டிங் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது சப்ளை அண்ட் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். அரபிந்தோ ஃபார்மா டியூஸ்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யூஎஸ் FDA வந்து ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க யுகியா ஸ்டெர்லைஸ் ப்ரைவேட் லிமிட்டடில். இது வந்து அவங்களோட சப்சிடரி 100% ஓன் சப்சிடரி ஆந்திர பிரதேஷில் இருக்குது. February 10லேருந்து 18 வரைக்கும் நடத்தியிருக்காங்க. இதில் ஃபார்ம் 5 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க அரபிந்தோ ஃபார்மாக்கு. கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா டியூஸ்டேக்கு அவங்களுக்கு 689.76 crore ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு, அதாவது கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஸோ யார்கிட்டேருந்துன்னா பாரித் வைட் அண்ட் கோ லிமிடெட்
ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் சப்ளை ஆஃப் 30 BLSS, அதாவது ஸ்பைன் கார் 30 BLSS ஸ்பைன் கார் மேனுஃபேக்சரிங் கிடச்சிருக்கு, மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பைன் கார்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ரயில்வே கேரேஜ்னு சொல்கிறாங்க. அண்ட் ரேக்ஸ் ஆன் ட்ரங்கி பேசிஸில் அந்த மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை பண்ண போகிறாங்க. ட்ரங்கி பேசிஸ்னால் தட் இம்ப்ளைஸ் கான்ட்ராக்டர் ஆர் சப்ளையர், யார் கொடுக்குறாங்களோ யார் கான்ட்ராக்டராக இருக்காங்களோ அவங்களே ஹேண்டில் பண்ணுவாங்க, எவ்ரிதிங் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃப்ரம் டிசைன்லேருந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக அவங்களே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் ஆப்ரேஷனும் ரெடி டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ட்ரங்கி பேசிஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் இயர்லி ரிடம்ஷன் பண்ணிக்கலாம் ஃபார் த இயர் 2019-2020 சீரியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் இப்போ இயர்லி ரிடம்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே எஸ்ஜிபி வந்து 8 இயர்ஸ், இப்போ 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு இஷ்யூ டேட்லேருந்து. ஸோ நீங்கள் இப்போ வந்து ப்ரீ ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். அன்னைய லெவலில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா தேர் வில் பி நோ இன்ட்ரெஸ்ட், யூ வில் கெட் த டைரக்ட் மணி. ரிலையன்ஸ் ஜியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜியோ டெலி ஓஎஸ் ஃபார் ஸ்மார்ட் டிவிஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கூகுள், அமேசான் அண்ட் ஆப்பிளுக்கும் காம்படிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் யூசர்ஸ்க்கு பர்சனலைஸ்டு கண்டென்ட் டெய்லர் பண்ணுறாங்க. அதாவது அவங்க எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவில் உள்ள லோக்கல் சேனல்ஸ்லும் வர மாரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வாட்ச் பண்ணுற மாரி. ஸோ இது வந்து சிஸ்டம் ஏஐ டு ரெக்கமெண்ட் கண்டென்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ், ஏஐ பேஸ்டு சிஸ்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்புலர் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் வீடியோ, டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார் எல்லாமே இதோட லிங்க் ஆகிருக்கும், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு என்ஷூரிங் இதில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருந்தோன்னா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் ஜியோ. செலோ வேர்ல்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, எஸ்டர்டே நடந்திருக்கு. ஃபைனான்சஸ் அட் டாமன் யூனிட் செலோ இண்டஸ்ட்ரீஸில் நடந்திருக்கு. ஸோ குயிக்காக வந்து ஃபயர் பிரிகேட் வந்து எல்லாமே குயிக்காக எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க, யாருக்கும் எந்த இன்ஜுரிஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் வச்சுருக்காங்க, அதில் நாங்கள் கவர் பண்ணிப்போம், அது ப்ராஃபிட்டோ லாஸோ நாங்கள் அந்த பாலிசியில் கவர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க செலோ வேர்ல்டு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.